அத்தியாயம் 101 பாதுகாப்பு. ரே இறுதியாக அரங்கத்தை அடைந்துவிட்டான். அவன் இனி நித்தின் போல மாறுவேடத்தில் இல்லை. அவன் அர்மாடில்லோ மார்புத் துண்டை தனது எண்ட்லெஸ் வோய்டில் வைத்தான். யாரும் அதை அவன் அணிந்திருப்பதை பார்த்திருக்காவிட்டாலும் ரே போன்ற ஒரு மாணவர் எவ்வாறு அதை முதன்முதலில் வாங்க முடிந்தது என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். தங்குமிடத்திற்குத் திரும்பிச் செல்ல அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் ஈட்டியையும் அங்கே வைப்பான். அடுத்த சுற்றுக்குச் செல்லும் மாணவர்கள் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு 2 தனித்தனி காத்திருப்பு அறைகளுக்குச் செல்லுமாறு கூறப்பட்டனர். ஒன்றில் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் இருந்தனர், மற்றொன்றில் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் இருந்தனர். ரே அறைக்குள் நுழைந்தபோது தனது அறைத்தோழர்கள் அனைவரும் இங்கு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். ஆனால் பல பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களும் கூட இருந்தனர். எரிக், தர்ஷன் மற்றும் கயல் ஆகியோர் அறையின் மூலையில் தனியாக அமர்ந்தனர். மீதமுள்ள குழு தங்கள் உறவினர்களுடன் இருந்தனர். தர்ஷன் மற்றும் கயல் அநாதைகளாக இருந்தனர். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது கைவிடப்பட்டதால் அவர்களுக்கு பெற்றோர் இல்லை. எரிக் ஒரு சிறிய ஏழை கிராமத்திலிருந்து வந்தவர். எரிக் தனது பெற்றோரின் பயணச் செலவை செலுத்த முடியும் என்றாலும் இவ்வளவு சிறிய விஷயத்தைப் பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியத்தை அவர் காணவில்லை. ஆனாலும் எரிக்கின் இதயம் வேதனையுடன் இருந்தது. மற்றவர்கள் பெற்றோர்களுடனும் உடன் பிறந்தவர்களுடனும் பேசுவதை பார்த்ததும் அவர் அனிகாவை இன்னும் மிஸ் செய்தார். அனிகா இறந்துவிடவில்லை என்றால் எரிக் அழைக்கத் துணிந்த ஒரே நபர் அவளை மட்டுமே. எரிக் ஒரு புதிய உறுதியால் ஆட்கொள்ளப்பட்டார். இப்போது அவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெற்றி பெற வேண்டியிருந்தது. ஸ்லிவியா இப்போது தனது 4 சகோதரர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள். 2 வருடங்களாக அவள் அவர்களை பார்க்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருடனும் அவளுக்கு நல்ல உறவு இருந்தது. அவள் அவர்களுக்கு இருந்த ஒரே சிறிய சகோதரி என்பதால் அவர்கள் அனைவரும் அவளை கவனித்துக் கொண்டனர். மொத்தத்தில் ஸ்லிவியாவுக்கு 4 சகோதரர்கள் இருந்தனர். மேத்யூ மூத்தவர், தற்போது அலுர் இராச்சிய இராணுவத்தில் ஒரு ஜெனரலாக உள்ளார். ஜானும் ஜேக்கும் மேத்யூவை விட சற்று இளையவர்கள், ஆனால் அவர்களும் இராணுவத்தில் பணிபுரிந்தனர். மேலும் அவர்களின் அணிகள் மேத்யூவை விடச் சற்று பின்தங்கியிருந்தன. மேலும் அவர்களது சொந்தப் படைகளின் கேப்டன்களாகவும் இருந்தனர். 4வரில் இளையவர் மேக்ஸ். அவர் தற்போது ரோலண்ட் அகாடமியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மாவீரர்களை விட மேஜஸ் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே மாவீரர்கள் அகாடமியில் 3 ஆண்டுகள் தங்கி பின்னர் 2 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டியிருந்தது. மாவீரர்கள் 5 ஆண்டுகள் படிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் முடித்தவுடன் அவர்கள் விரும்பியதைச் செய்ய சுதந்திரமாக இருந்தனர். ஸ்லிவியா தற்போது அகாடமியில்தான் செய்த அனைத்தையும் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தாள். ஸ்லிவியா ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரை 1க்கு மேற்பட்ட முறை உச்சரிப்பதை அவளுடைய சகோதரர்கள் உடனடியாகக் கவனித்தனர். மேலும் அவள் இந்த பையனைப் பற்றிப் பேசும்போது அவளுடைய தொனி சற்று மாறியது. அப்போதுதான் ரே அறைக்குள் நுழைவதை ஸ்லிவியா கவனித்தாள். அவர்களின் கண்கள் சந்தித்தன. ஸ்லிவியா மகிழ்ச்சியுடன் ரேயை நோக்கி கையசைத்தாள். ரே சிரித்துக்கொண்டே திரும்பி கையசைத்தாள். இவ்வளவு நேரமா நீங்க பேசிட்டு இருந்த ரே பையன் இதுதானா? நீங்க எதுக்காக எனக்கு அந்த மாதிரி பாக்குறீங்க? அவர் ஒரு நல்ல நண்பர்தான். பின்னர் ஸ்லிவியா தனது சகோதரர்களைப் பார்க்கத் திரும்பிச் சென்றபோது அவளால் அவர்களில் 3 பேரை மட்டுமே எண்ண முடிந்தது. ஹூ, மேக்ஸ் எங்கே போனான்? அவள் திரும்பி பார்த்தபோது மேக்ஸ் ரேயின் கழுத்தைச் சுற்றி கைப்போட்டிருப்பதைக் காண முடிந்தது. ஸ்லிவியா உன்னைப் பத்தி நிறைய சொன்னா. வா, நாம கொஞ்சம் பேசலாம். மேக்ஸ் ரேயின் கழுத்தைப் பிடித்து இழுத்துக்கொண்டே குழுவின் மற்ற உறுப்பினர்களிடம் சொன்னான். மேக்ஸ் ரேவை அழைத்து வந்திருந்தான். ஸ்லிவியாவின் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பித்திருந்தன. ரே மக்களிடம் பேசுவதில் வல்லவர் அல்ல என்பது அவளுக்குத் தெரியும். ஆனால் அவளுடைய குடும்பத்தினர் அதற்கு நேர்மாறாக இருந்தனர். அவர்கள் பேசுவதை விரும்பினர். அவர்கள் இருவரும் எப்படியாவது மோதிக்கொள்ள மாட்டார்கள் என்று அவள் நம்பினாள். மேக்ஸ் ரேவை அழைத்து வந்தபோது மேத்யூ அவரை ஒரு குளிர்ச்சியான பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தார். ஆமா, இப்போ உன்னை எனக்குப் புரியுது. முதல் சுற்றில் வெறித்தனமாகப் பேசிய பையன் நீதான். அவர்கள் இருவரும் தொடர்வதற்குள் ஸ்லிவியா விரைவாக அவர்களை குறுக்கிட்டாள். ஏனென்றால் ரே அப்போது தனது மனதில் நிறைய விஷயங்களைக் கொண்டிருந்தான். பின்னர் மேத்யூ ரேயின் கையை குலுக்க தனது கையை நீட்டினார். ரே சிறிது நேரம் அதை பார்த்துவிட்டு பின்னர் கைகுலுக்கலை ஏற்றுக்கொண்டான். என் தங்கையை நீ பார்த்துக்கொள்வாய் என்று நான் உன்னை நம்புவேன்.
ஸ்லிவியாவின் முகம் பிரகாசமான சிவப்பாக மாறத் தொடங்கியது. அதற்கு என்ன அர்த்தம்? நான் என்னை கவனித்துக் கொள்ள முடியும், ஸ்லிவியா பதிலளித்தாள். ஸ்லிவியா ஒரு நல்ல தலைவி என்று ரே கூறினான். ரேயின் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தைகளால் 4 சகோதரர்களும் திகைத்துப் போய் சிரிக்க ஆரம்பித்தனர். மேத்யூவுடன் கைகுலுக்கும்போது ரேதான் வலிமையானவர் என்பதை உணர்ந்தார். ரே உண்மையில் மானா ஸ்டீலை பயன்படுத்த மிகவும் ஆசைப்பட்டான். ஒரு மந்திரவாதியுடன் இவ்வளவு நெருக்கமாகவும் சக்திவாய்ந்தவராகவும் இருப்பது இதுவே முதல் முறை. தனக்கு முன்னால் இருந்தவருக்கு எவ்வளவு மானா உறுதி இருக்கிறது என்பதை அவனால் கற்பனை செய்யவே முடியவில்லை. சரி ரே, இன்னைக்கு நீ உன் சண்டையில ஜெயிச்சிரு, மேக்ஸ் சொன்னான். அப்போ நாம எல்லா ராஜ்ஜிய போட்டியிலையும் மறுபடியும் சந்திக்கலாம். நான் ரோலண்ட் அகாடமி டீம்ல ஒரு அங்கமாயிருப்பேன். ரேயின் காதுகள் சற்று உயர்ந்தன. ஸ்லிவியாவின் சகோதரர்களில் ஒருவர் ரோலண்ட் அகாடமிக்குச் சென்றாரா? சாரி, நீங்க ரோலண்ட் போனதா சொன்னீங்களா? அணிகானு பேருல சமீபத்துல காலமான ஒரு பெண் மாணவியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மன்னிக்கவும், ரோலண்ட் ஒரு பெரிய பள்ளி, அப்படி ஒரு மாணவி இருக்கிறாளா என்று எனக்குத் தெரியவில்லை என்று மேக்ஸ் பதிலளித்தார். மேக்ஸ் இயல்பாக நடந்து கொள்ளவும் துணிச்சலான முகபாவனையை வெளிப்படுத்தவும் தன்னால் இயன்றவரை முயற்சி செய்தாலும், ரே அந்த கேள்வியைக் கேட்டவுடன் தனது மனப்பான்மையும் உணர்வுகளும் மாறிவிட்டன என்பதை உணர முடிந்தது. மேக்ஸ் எதையோ மறைத்துக் கொண்டிருந்தது தெளிவாகத் தெரிந்தது. நீங்க 2 பேரும் ஏன் போட்டிக்குத் தயாராக ஆரம்பிக்கக் கூடாது என்று மேத்யூ பரிந்துரைத்தார். அது எந்த நேரத்திலும் தொடங்கும். அறிமுகங்கள் முடிந்ததும் ஸ்லிவியாவும் ரேயும் எரிக் மற்றும் தனியாக இருந்த மற்றவர்களின் அருகில் அமர்ந்து கொள்ள நடந்து சென்றனர். மேத்யூ திரும்பி மேக்ஸை பார்த்தான். நீ என்ன மறைக்கிறாய் மேக்ஸ்? அவன் கேட்ட இந்த அனிகா பெண்ணைப் பற்றி நீ எனக்கு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். ஆமாம் தம்பி, மேக்ஸ் பதிலளித்தார். பின்னர் ஜேக் மேத்யூவின் பக்கத்தில் வந்து கிசுகிசுத்தான். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பையனின் கண்கள் கடுமையாக இருந்தன. அவன் எங்களை பார்த்து சிறிதும் பயப்படவில்லை. உண்மையில் அவன் எங்களை ஏதோ ஒரு உணவை பார்ப்பது போல் பார்த்துக் கொண்டிருந்தான். அந்தப் பையன் வலிமையானவன், ஆனால் ஆபத்தானவனும் கூட. நான் அவனை ஒழித்துக் கட்ட வேண்டுமா? வேண்டாம், இப்போதைக்கு அவரை விட்டுவிடுங்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்.